என் இனிய அன்புள்ளங்களே, இதோ நாம் மே மாதம் 8ஆம் தேதியில் இருக்கிறோம். அன்னையின் வணக்க மாதத்தில் நாம் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படி இறைவனின் தாயே அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாம் செய்ய வேண்டியது, ஒரு வறுமையில் வாடும் மனிதருக்கு ஆடை அணிவித்து அவரை மகிழ்விப்பது. அவ்வாறு அளிக்க முடியவில்லை என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. இதோ நாம் தொடரும் சங்கீதம். தூய ஆவியின் துணையோடும் தூய ஆவியார் நம்மோடு நம்மில் இணைந்து வாழ்ந்து வருகிறார். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொண்டு எங்களை வழி நடத்தும் அம்மா. நாம் தொடரும் சங்கீதம் 19, 1, 2, 3, நீதிமொழிகள் 9, 4, 5, 6. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 17, 15, 22, 18, 1. நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் 16, 12, 15. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இதோ நாம் இந்த அன்னையின் மரியாள் நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அன்னை மரியா செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்லப்போனால் நமக்கு புத்தகம் கொள்ளாத நேரம் பத்தாது. அவற்றில் ஒரு சிறியவை. அன்னை மரியாளின் வெற்றி தருபவள் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்பதற்கு, இதோ 16ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய போர் நடக்குது. அந்த போரில் சிலுவை உயர்த்தி மேலே பிடிச்சா நம்ம வெற்றி பெறுவோன்னு கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கை செய்கிறாங்க. அப்போது அந்த கப்பல் போர் நடக்குது. அதில் இறுதியாக 1571ஆம் ஆண்டு இத்தாலியில் இஸ்லாமியர் படை நுழைந்து லெபண்டோ என்ற இடத்துல கிறிஸ்துவர்கள் போர் எடுக்க அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. அப்போது திருச்சபையின் திருத்தந்தையாகிய 5ஆம் பயஸ், த 5th பயஸ், அவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீமைகளை அடுக்கும்படியாக, கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி அடையும்படியாக அந்த திருச்சபைக்கு அறிவித்து அவர் ஒரு சிலுவையை கட்டி எல்லாரும் கப்பலில் தொங்க விடணும், அது நம்மளுக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்களுக்கு அறிக்கை செய்கிறாங்க. எல்லாரும் அதே மாதிரி செஞ்சு 1571ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் போர் படையை நடத்துகிறாங்க. அதில் இவங்க வெற்றி அடைகிறாங்க. அதில் நிறைய பேர் அடிமையாக இருந்தவங்களாம் 15,000 கிறிஸ்தவர்கள் அந்த சமயத்தில் மீட்கப்பட்டு இஸ்லாமியர்கள் அழிந்து போகிறாங்க தண்ணியில் மூழ்கி. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் கற்றுக் கொடுக்கறது 153 மணியை நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மனசில் வச்சு நாங்கள் போர் தொடுக்க போகிறாங்க. ஒன்று சிலுவை அறிகுறி, இரண்டாவது அந்த சிலுவை கப்பல் முன் ஏற்றி வைத்த அந்த சிலுவை, இரண்டாவது 153 மணி ஜெபமாலை, ஜெபம். இவங்க வெற்றி பெறத்துக்கு காரணமாக இருந்தது. அதே போல் இவங்க வெற்றி அடைஞ்சிடுறாங்க. நிறைய பேர் இழக்கிறாங்க இஸ்லாமியர்கள். அப்போது கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, கிறிஸ்தவர்களின் சகாயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொற்றொடரை இணைக்கிறாங்க பிரார்த்தனையில். அந்த போர் வெற்றி அடைந்த தினம் அக்டோபர் 7ஆம் நாளை வெற்றி மாதா விழாவாக கொண்டாட வேண்டும்னு அறிவிக்கிறாங்க. 1573 திருத்தந்தை 11th கிளெமெண்ட் வெற்றி மாதா விழாவை ஜெபமாலை மாதா விழா என்று மாற்றுறாரு. ஸோ நாமளும் நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்களுக்காக, இன்னல்கள், இக்காடுகள், இது போல் அதிகமாக வேதனைகள், நோய் நொடிகள், இதிலேருந்து நாம் வெளிவர 150 மணி ஜெபமாலையை ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம், வணக்க மாதத்தை அனுசரிப்போம், அன்னை மரியாளுக்காக தினம் குடும்ப ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். நாம் இயேசுவின் பின் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.